ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். தி சென்டென்ஸ் வாஸ், நீ எப்பொழுது சொன்னாய், நீ எப்போ சொன்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வென் டிட் யூ சே, வென் டிட் யூ சே, நீ எப்போ சொன்ன. ஓகேவா, சேனா சொல்கிறது, வென்னுனா எப்போ, டிட் யூ, வென் டிட் யூ சே அப்படின்னா நீ எப்போ சொன்ன. ஓகேவா. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னிடம் பணம் இல்லையா, உன்கிட்ட பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் யூ ஹாவ் மணி, டோன்ட் யூ ஹாவ் மணி, டோன்ட் யூ ஹாவ் அப்படின்னா உங்ககிட்ட இல்லையா, என்னது பணம், பணங்கிறதுக்கு மணி. ஓகேவா, டோன்ட் யூ ஹாவ் மணி, உங்ககிட்ட பணம் இல்லையா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னிடம் உண்மையாகவே பணம் இல்லையா, உன்கிட்ட உண்மையாகவே பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். டூ யூ ரியலி ஹாவ் நோ மணி, டூ யூ ரியலி ஹாவ் நோ மணி, டூ யூ ரியலி அப்படின்னா ரியலிங்கிறதுக்கு உண்மையாகவேன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அங்கே இங்கே ரியலி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ do you really have no money, இதை வேறு விதமாகவும் கேட்கலாம். அது எப்படின்னா, don't you really have money, don't you really have money. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பணம் இல்லாமல் நீ எப்படி வந்தாய், பணம் இல்லாமல் நீ எப்படி வந்த, பணம் எடுக்காமல் நீ எப்படி வந்த அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். how did you come without money, how did you come without money, how did you come அப்படின்னா நீ எப்படி வந்த, without money அப்படின்னா பணம் இல்லாமல், how did you come without money. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவளுக்கு கொடுக்கலாமா, ஏதோ ஒன்று பணமாகவே இருக்கட்டும், நான் அவளுக்கு பணம் கொடுக்கலாமா அப்படிங்க போல, நான் அவளுக்கு கொடுக்கலாமா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஷல் ஐ கிவ் டு ஹர், ஷல் ஐ கிவ் டு ஹர், ஷல் ஐ கிவ் அப்படின்னா நான் கொடுக்கலாமா, டு ஹர் அப்படின்னா அவளுக்கு, ஷல் ஐ கிவ் டு ஹர், நான் அவளுக்கு கொடுக்கலாமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா, நான் அவனுக்கு பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஷுட் ஐ கிவ் ஹிம் த மணி, should I give him the money, should I give him அப்படின்னா நான் அவனுக்கு கொடுக்கணுமா, ஹிம்னா அவனுக்கு. ஓகேவா. ஸோ should I give him, அவனுக்கு கொடுக்கணுமா, என்னது பணம், the money, should I give him the money. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இது பழகி போய்விட்டது, எனக்கு இது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I am used to it, I am used to it, I am used to it அப்படின்னா எனக்கு இது பழகிடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் வருகிறார்களா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஆர் தே கம்மிங், அவங்க வராங்களா, ஆர் தே கம்மிங், கம்மிங்னா வராங்களா, ஆர் தே கம்மிங், அவங்க வராங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விட்டானா, அவன் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். டிட் ஹீ லீவ் வித்தவுட் டெல்லிங் மீ, டிட் ஹீ லீவ் வித்தவுட் டெல்லிங் மீ, டிட் ஹீ லீவ் அப்படின்னா அவன் போயிட்டானா, வித்தவுட் டெல்லிங் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லாமல், டிட் ஹி லீவ் வித்தவுட் டெல்லிங் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு வலிக்கவில்லை, அவன் முதலை கண்ணீர் வடிக்கிறான், அவனுக்கு வலிக்கலாம் இல்லை, அவன் சும்மா நடிக்கிறான், அவன் அழுகுற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முதலை கண்ணீர் அப்படின்னா அழுகுற மாதிரி நடிக்கிறது. ஓகேவா. ஸோ அவனுக்கு வலிக்கலாம் இல்லை, அவன் வலிக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஹி இஸ் இன் நோ பெயின், ஹி இஸ் இன் நோ பெயின், ஹி இஸ் ஷெட்டிங் crocodile tears, he is shedding crocodile tears, he is in no pain அப்படின்னா அவனுக்கு வலியே இல்லை, அவன் வலியிலேயே இல்லை, அவனுக்கு வலிக்கலை. he is shedding அப்படின்னா நம்ம அழுகுறதுக்கு வந்து ஷெட்டிங், கண்ணீர் வடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஷெட்டிங், he is shedding crocodile tears அப்படின்னா முதலை கண்ணீர். முதலை கண்ணீர்னா என்னென்னா அழுவ வராமலே சும்மா நடிப்பாங்க இல்லையா, அதுக்கு முதலை கண்ணீர். he is in no pain, he is shedding crocodile tears. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் மற்றவர்களுக்கு எப்போதும் அறிவுரை கூறுவான், அவன் அதை செய்ய மாட்டான். அவன் எப்பயுமே மற்றவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவான், அவன் அதை பண்ண மாட்டான், அவன் அதை பண்ணாமல் மற்றவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் அட்வைஸ் டு அதர்ஸ் வித்தவுட் ஃபாலோயிங் தெம், ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் அட்வைஸ் டு அதர்ஸ் வித்தவுட் ஃபாலோயிங் தெம், ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் அட்வைஸ் டு அதர்ஸ் அப்படின்னா அவன் எப்பயுமே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். வித்தவுட் ஃபாலோயிங் தெம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணாமல் மற்றவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் கொடுத்துட்ருப்பான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
முன்பு நான் மிகவும் பிடிவாதமாக இருந்தேன். முன்னாடிலாம் நான் ரொம்ப பிடிவாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ வாஸ் வெரி ஸ்டபன் பிஃபோர். ஐ வாஸ் வெரி ஸ்டபன் பிஃபோர். ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ ஐ வாஸ் வெரி ஸ்டபன் அப்படின்னா ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். பிஃபோர் அப்படின்னா முன்னாடி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கடந்த காலத்தில் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. முன்னாடிலாம் எனக்கு நிறையா பிரச்சனை இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். In the past we had a lot of trouble. In the past we had a lot of trouble. ட்ரபுள்னா பிரச்சனை. In the past அப்படின்னா கடந்த காலத்தில் முன்னாடி. We had அப்படின்னா எங்களுக்கு இருந்துச்சு. In the past we had a lot of trouble. எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் முன்பு வேகமாக ஓடுவேன். நான் முன்னெல்லாம் வேகமாக ஓடுவேன். ஆனால் இப்போ என்னால் ஓட முடியல. முன்னாடி செய்வேன், இப்போ என்னால் செய்ய முடியல. முன்னாடி வேகமாக ஓடுவேன், இப்போ என்னால் ஓட முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ யூஸ்டு டு ரன் ஃபாஸ்ட். ஐ யூஸ்டு டு ரன் ஃபாஸ்ட். ஐ யூஸ்டு டு அப்படின்னா முன்னாடியும் செய்வோம், ஆனால் இப்போ அதை செய்கிறதில்ல. முன்னாடி செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு இங்கே யூஸ்டு டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ யூஸ்டு டு ரன் ஃபாஸ்ட். முன்னாடி நான் வேகமாக ஓடுவேன். ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வேலையை ஒரு நாளில் முடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. இந்த வேலையை ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். This task is very difficult to finish in one day. This task is very difficult. இந்த வேலை டாஸ்க் அப்படின்னா வேலை. This task அப்படின்னா இந்த வேலை இஸ் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு? டு ஃபினிஷ் முடிக்கிறதுக்கு. இன் ஒன் டே ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு. இந்த வேலை ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. This task is very difficult to finish in one day. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணலாமா? உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டுடேஸ் சென்டென்சஸ். அவர்கள் போகிறார்களா? ஸோ நம்ம இன்றைக்கே பார்த்துருக்கோம் ஒரு சென்டென்ஸ், அவங்க வராங்களான்னு. ஸோ இது அவங்க போகிறாங்களா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் த சென்டென்சஸ் அவர்கள் போகிறார்களா. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் சொல்லுங்கள். சாட் பண்ணும்போதோ இல்லை பேசும்போதோ இங்கிலீஷில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த சான்ஸை விட்டுறாமல் கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. சூப்பராக இங்கிலீஷில் பேசலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி குரூப்பாக லேர்ன் பண்ணும்போது இன்னுமே சீக்கிரம் ஈஸியாக இங்கிலீஷில் கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தென் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.